மீண்டும் உங்கள் எல்லோரையும் உங்கள் மனோவில் மறுபடியும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, நிறைய பேர் வந்து ராஜாதி ராஜா என்ற படத்தில் வா வா மஞ்சள் மலரே அப்படின்ற ஒரு சாங்கு 89ல் எப்படி நீங்கள் 4 ட்ராக் ரெக்கார்டிங் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில சிங்கர்ஸ் தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக அது வந்து குட் கொஸ்டின். அதில் வந்துட்டு சைலஜா மேடம் நானும் இணைந்து பாடியிருந்தோம். ஆக்சுவலி அப்போதைக்கு எல்லாம் ட்ராக் ஃபெசிலிட்டி எல்லாம் வந்துச்சு. இருந்தும் எல்லா ரெக்கார்டிங்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் அதர் மியூசிக் கம்போசர்ஸ் எல்லாமே 4 ட்ராக்கு 8 ட்ராக்கு 16 ட்ராக் இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்தது அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் ராஜா சார் வந்து சில சாங்ஸில் வந்து இந்த ட்ராக்கு மிக்சிங்கன்றது ரொம்ப தேவைன்னா தான் எக்ஸ்ட்ரா ஒரு ட்ராக் வைப்பார். இல்லைன்னா அது கம்ப்ளீட்டு இதில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ராஜா சார் வந்து அது என்னென்னா அந்த லைவ் மியூசிக்கில் இருக்கிற ஒரு ஜீவன், அந்த எனர்ஜி லெவல்ஸ் நமக்கு மற்ற இதில் கண்டிப்பாக அது வருமா அப்படின்றது அவருக்கு சத்தியமாக அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்கு பழக்கப்பட்டவர். ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வர வரைக்கும் மானிட்டர்ஸும் பார்ப்பார், ப்ளஸ்ஸு சிங்கர்ஸையும் பாட வைப்பார். ஏதாவது ஃப்ளூட்டே 2 வாட்டி மிக்ஸ் பண்ணணும், இதுக்கு கவுண்டர் பார்ட் அப்படின்னும்போது அதில் மட்டும்தான் ட்ராக்கு செகண்ட் ட்ராக்குன்றது யூஸ் பண்ணுற ஒரு பழக்கமுள்ள ஒரு கம்போசர். ஒரு டிஃப்ரெண்ட்டாக அது கம்போஸ் பண்ணார். அதில் வந்துட்டு அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா தாரா தாரா இதில் கார்ட்ஸ் வந்து சி மேஜர், ஜி மேஜர், எஃப் மேஜர், சி மேஜர். இதில் வந்துட்டு இந்த கார்ட்ஸு எப்படி நம்ம கார்ட்ஸ் கீபோர்ட்ஸ் கொடுப்பாங்களோ அதே ஃபார்மெட்டு வாய்ஸஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றது அன்னைக்கு ரெக்கார்டிங் அன்னைக்கு டிசைட் பண்ணார்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல பாடும்போது மஞ்சள் மலரே ஒன்று தாரா உன்னை வச்சு நான் இருந்தேன் இது பல்லவி. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்கெஸ்ட்ராவோட ஒரு 4 மானிட்டர்ஸ் பார்த்தோம். இப்போ லைவ் ரெக்கார்டிங் அது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ சைலஜா அவர்கள் ஒரு பூத்து, ஒரு ரூம், அது மைக்கு டிஃப்ரெண்ட் ரூம், நான் ஒரு டிஃப்ரெண்ட் ரூம், இந்த மாதிரி பிரசாத் டீலக்ஸில் தான் வடபழனியில் ரெக்கார்ட் ஆச்சு. ஸோ சாங் எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லா மியூசிஷியன்ஸு கிளம்ப சொன்னார். கிளம்ப சொல்லிவிட்டு நாங்கள் மெதுவாக எல்லாம் ஹெட்ஃபோன் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பார்ட்ஸு சொல்லி அனுப்புகிறேன். அது மனோ ஃபஸ்ட்டு நீ ரெடி ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரராஜன் சார் அவருடைய அது ஹெல்ம், அவர் தான் மெயின் அசிஸ்டண்ட்டு. அவர் உள்ளே வந்துட்டு நீங்கள் இந்த நோட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு தா தா தன்னன்னாரானா தேரா தன்னன்னாரானா அப்புறம் பா 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 பாமா அது ஒரு 2 வாட்டி பாடின பிறகு தா தா தன்னன்னாரானா மஞ்சள் மலரே ஒரே நோட்டு பாட சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ வா வா மஞ்சள் மலரே, இதுக்கு இன்னொரு பாட்டுனாங்க பகசா கா கா ரே. இங்கே மட்டும் பஞ்சமம் மட்டும் ஃபுல்லாக பாட சொன்னாங்க, அங்கே இங்கே வந்து பாட சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன இது இருந்தது. அப்போ தான் மொத்தமாக 3 ட்ராக்கு பாடினோம். இது செகண்டு காந்தாரம், மஞ்சள் மலரே அப்படின்னு பாடினோம். நெக்ஸ்ட்டு தேர்டு ட்ராக்கு வா வா மஞ்சள் மலரே. ஸோ மஞ்சள் மலரே
இப்போ நான் வாசிக்கிறது இந்த 3 வாய்ஸஸு நான் தான் பாடி ஒரிஜினல் வாய்ஸோட ட்ராவல் ஆகும். ஸோ வைரமணி தேரினிலே உன்னை வச்சு நான் இருப்பேன், நான் இருப்பேன் என் உயிரே. ஆ ஆ ஆ ஆ ஆ தானே நீதா பாமாகா. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு லைனுமே கிட்டத்தட்ட ஒரு எல்லாமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் சாங் இல்லை, சரணம் எல்லாமே பந்தல் அலங்கரித்து 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 இது எல்லாமே சைமல்டேனியஸாக 3 ஒரே வாட்டி வரும். அம்மீதல் தானா தனினா நனினா நீரா நானி நானா. இந்த சாங் கேட்டிங்கன்னா இந்த ஒரு லைனை மட்டும்தான் பார்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். இந்த லைன்ஸ் எல்லாமே பார்ட்ஸ் இருக்கும். என்ன சொல்லுவே இது எல்லாத்தையும் அகாரம் பார்ட்ஸில் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரானரி ஒரு பிரயோகம். அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இது என்ன புது பிரயோகமாக இருக்குது. ஏன்னா அது நான் பாடுற இதுக்கு மெலடி எனக்கு கேட்காத அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு புரியாது. அவர் சொன்ன நோட்ஸ் பாடி உள்ளே போயாச்சு. சைலஜா மேடமும் பாடினாங்க. இட்ஸ் டுக் 2.5 hours கிட்டத்தட்ட 2 பேருமே ஒர்க் பண்ணி உள்ளே போய் கேட்கும்போது அப்படி ஒரு பிரம்மாண்டம். கேட்கும்போது ஃபென்டாஸ்டிக்காக அந்த அது அந்த ஃபீல்லே வேறு. அந்த அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சது. ஸோ கேட்ட நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரயோகங்கள் நிறைய ராகா பேஸ்டாகவும் ராஜா சார் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே நிறைய நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு பார்ட்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் பண்ணி பாட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு அழகாக மேல் ஃபிமேல் வாய்ஸஸ் கோரஸே அதில் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் மெயின் வாய்ஸே யார் பாட்டு பாடினாரோ அவரை வச்சே பார்ட்ஸு எடுத்த ஒரு புது விஷயம் இந்த சாங்குக்கு சம்மந்தப்பட்டு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ கேள்வி கேட்ட உங்களால் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. புதுசாக கேட்டவங்களுக்கு இது வந்து ராஜாதி ராஜாவில் இந்த சாங்கை நீங்கள் கேட்டு நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுங்கள். அது பார்த்த பிறகு ஒரு வாட்டி கேட்ட பிறகு இது உங்கள் மனோவில் இந்த சாங்கை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா யூ ஃபீல் மச் மச் பெட்டர். அண்டு ஒரு இப்படியெல்லாம் ட்ராக்ஸு இருந்த காலத்திலும் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்தும் அது வந்து அந்தந்த பிளேஸில் மட்டும்தான் ட்ராக் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது. ஃபுல் சாங் போட்டு ஃபுல் சாங் பாடு இந்த ட்ராக்கு இந்த நோட்ஸு அப்படின்னு கொடுக்கல. ஒவ்வொரு சர்டன் போர்ஷன்ஸ் மட்டும் அப்படி பாட வச்சு ரெக்கார்ட் பண்ண ஒரு அற்புதமான பிரயோகம். தேங்க்யூ ஸோ மச் அந்த கேள்வி கேட்டவங்களுக்கு. ஸோ மீண்டும் இந்த மாதிரி பாடலோடு உங்களை அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவது உங்கள் மனோ. நன்றி, வணக்கம்.